வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, விவிபி கேட்ட கண்ணழகி நடிகை, லேடி ஹிட்லரை காப்பாற்ற பலிகாடான நடிகை, என்ன தகவல் என்ன செய்தின்னு வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக பெண்கள் என்றாலே சமூகத்தின் பார்வையில் ஆண்களின் பார்வையில் வேறு மாதிரி தான் இருக்கும். அதுவும் சினிமாவில் நடிக்க வந்த நடிகைகளுக்கு பல வகையில் பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனைகள்லாம் தாண்டி சினிமாவில் ஜெயிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி பல பிரச்சனைகளை சந்தித்தவர் தான் திம்ஸ்கட்டை நடிகை. அண்டை மாநிலத்திலிருந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க தான் அந்த நடிகை. இவங்க நடித்த முதல் திரைப்படமே வெற்றி பெற்றாலும் அடுத்தடுத்து வி எழுத்து நடிகர், விரல் நடிகர், வெளிச்சம் நடிகர் என பல வெற்றி பெற்ற நடிகருடன் நடித்து தமிழ் சினிமாவில் டாப் நடிகையாக ஆனாங்க. தொடர்ந்து பல திரைப்படங்களில் பிஸியாக நடித்து பெயரும் எடுத்து வந்தாங்க. அந்த நடிகை வெளிச்சம் நடிகருக்கும் காதலிக்க தொடங்கினாங்க. இந்த விவகாரம் தான் சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசும் பொருளானதை அடுத்து வெளிச்சம் நடிகருடன் குடும்ப நலம் விரும்பி தயாரிப்பாளர் ஒருவர் வெளிச்சம் நடிகரின் அப்பாவிடம் இந்த விஷயத்தை கூறி வந்தார். இதையடுத்து மகனை அளித்தும், நமக்கும் நடிப்பு என்பது தொழிலாக இருக்கலாம், ஆனால் நடிகை திருமணம் செய்து கொண்டால் குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்காது என்று சொல்லியிருந்தார். ஆனால் அந்த நடிகை பார்த்தீங்கன்னா காதல் மீது கொண்டதால் அந்த வெளிச்சம் நடிகர் கட்டுன அவளை தான் கட்டுவேன் என்று அடம்பிடித்தே இருந்தார். இந்த நேரத்தில் தான் அந்த தமிழ்நாட்டின் லேடி ஹிட்லருக்கு சட்ட சிக்கல் ஒன்று வர, அவங்க அதில் சிக்கி எப்படி வெளியில் வருவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தாங்க. அப்போது விவிஐபி ஒருவர் தான், உங்களை இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுகிறேன், அதற்கு பதிலாக எனக்கு பணம் பதவி வேண்டாம், எனக்கு ஒரு நடிகை வேண்டும் என்று கேட்டிருக்காரு. இதையடுத்து லேடி ஹிட்லர் பார்த்தீங்கன்னா அந்த நடிகையை அழைத்து பேச, அவரோ தன் ஒரு நடிகரை காதலித்து வருவதாகவும் அவருடன் திருமணம் நடக்கும் இந்த நேரத்தில் இதை என்னால் செய்ய முடியாது என்று சொல்ல, அந்த லேடி ஹிட்லர் இதற்கு மட்டும் ஓகே சொல்லவில்லை என்றால் தமிழ்நாட்டிலே வாழ முடியாது என்று சொல்ல மிரட்ட, பயந்து போன அந்த நடிகை விஐபி மகிழ்விக்க ஓகே சொல்லிவிட்டார். இதைத் தொடர்ந்து அந்த விஐபி கேட்டுக்கொண்டதன் போய் ரயில் கூவே புக் செய்யப்பட்டு சென்னை டு கன்னியாகுமரி, கன்னியாகுமரி டு சென்னை ரயிலில் அந்த விஐபியுடன் பயணம் செய்திருந்தார். தற்போது அந்த நடிகை திருமணம் செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நடிகையுடைய செய்தி தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அந்த நடிகை யார் என்று யாருக்குமே தெரியாமல் இருந்து வந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா அவங்க திருமண வாழ்க்கையில் இணைந்து தன்னுடைய 2 குழந்தைகளை பெற்று வாழ்ந்து வராங்க. இந்த நடிகைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சினிமா துறையில் எவ்வளோ தான் பெண்கள் ஜெயிக்கிறது காட்டணுமோ அதற்கு இந்த நடிகை தான் உதாரணம் என்று ரசிகர்கள் எல்லாமே இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.